Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பல்லடத்தில் இளம்பெண் மரணத்தில் அடுத்தடுத்து வெளியாகும் திருப்பங்களால் அங்கே அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. வேறு சாதியைச் சேர்ந்தவனை காதலித்ததால் கொலை என தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். நேற்றுதான் அவருடைய காதலின் புகாரில் பேரில் இளம்பெண்ணின் சடலமானது எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனை நடைபெற்றது. இப்ப முதற்கட்ட தகவல்கள் சொல்வது என்ன? சோதனையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்கிறார்கள் போலீசார் தரப்பில்? அதாவது கனிமொழி, நேற்று இந்த பெண்ணுடைய உயிரிழப்பு பெரும் சோகத்தையும் பெரும் அதிர்வலைகளையுமே தமிழகத்தில் ஏற்படுத்தின ஒரு நிலையில அதாவது மாலை 5 மணிக்கு மேல் வருவாய்த்துறை சேர்ந்த வட்டாட்சியர் சபரீஷ் தலைமையிலான வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் மற்றும் திருப்பூர் மருத்துவ குழுவினர் எல்லாருமே அந்த உடலை அடக்கம் செய்யப்பட்ட திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பருவாய் பகுதியில் அவர்களுடைய கிராமத்திலேயே இடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்திலே அந்த பெண்ணின் உடலை தோண்டி எடுத்து அங்கேயே பிரேத பரிசோதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து அந்த பெண்ணினுடைய உடல் உறுப்புகளையும் எடுத்து சென்று விசாரணைகள் நடைபெற்று வந்த நிலையில நேற்று அப்போதே அந்த இடத்திலேயே பொதுமக்கள் மத்தியிலேயே இருவையும் அந்த பெண் வித்யாவுடைய அண்ணன் சரவணகுமார் அப்படிங்கிறவரையும் அவருடைய தந்தை தண்டபாணி ஆகியோரையும் போலீசார் ஒரு தனி கார், ஆல்டோங்கிற ஒரு தனி கார்ல உட்கார வச்சு அழைச்சிட்டு காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்றாங்க. இப்ப வரைக்கும் 14 மணி நேரத்துக்கு மேலாக தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது காமநாயக்கம்பாளையம் காவல் நிலையத்தில். இந்நிலையில அவருடைய அண்ணனை, அதாவது இவர்கள் ஏற்கனவே பெண் பார்க்க வந்ததாகவோ அந்த காதலன் வெண்மணியுடைய பேரண்ட் எல்லாருமே பெண் பார்க்க வந்துமே அந்த இடத்துலயுமே தங்களுடைய நிலை வேறு, உங்களுடைய நிலை வேறு, நாங்க எங்க பெண்ணை கொடுக்க முடியாதுங்கிற ஒரு சில இடத்துல அவமானங்கள் எல்லாம் செஞ்சு அனுப்பப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில இந்த விசாரணையில இருவரையும் அழைத்து சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது அண்ணனே தன்னுடைய சகோதரி எங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறா, நாங்க சொல்ற மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா, வேறு சிலரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவங்க சொன்னதுனால வீட்டில் அவ்வப்போது தகராறு ஏற்பட்ட நிலையில யதார்த்தமா நடந்த சம்பவத்துல அண்ணன் எடுத்து மண்டையிலேயே தாக்கியதாகவும் அதன் அடிப்படையில அந்த பெண் உயிரிழந்திருக்கலாம் என்ற கோணமும் தற்போது வெட்ட வெளிச்சமாக விசாரணைகளும் மற்ற பார்க்கும் போதுமே தெரிய வரும் நிலையில இன்றைக்கு அவங்க அண்ணனே வாக்கு மூலமா அவங்க அண்ணனே சொன்ன மாதிரி நாம் அவரே அடிச்சு கொண்டதாக முதல் கட்ட விசாரணையில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் என்ன இன்னும் முழுமையான காரணங்கள் போலீஸ் தரப்பிலிருந்து உறுதிப்படியான தகவல்கள் எதுவுமே தற்போது தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் 14 மணி நேரமாக தீவிர விசாரணைகள் மட்டுமே தற்போது வரை இந்த நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி சரவணன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.